அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் விஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹல்தி ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்குறாங்க. ஹல்தி ஃபங்க்ஷனாக பெருசாக ஒரு ஃபங்க்ஷன்லாம் கிடையாது, சும்மா சிம்பிளாக நாங்கள் எல்லாம் கேதர் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லோ சாரீ கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நான் வந்து இந்த சாரீ தான் கட்ட போகிறேன். இந்த சாரீ வந்து என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி கொடுத்தது தான். இது வந்து முன்னாடியே வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த சாரீ நான் எதுக்குமே கட்டவே இல்லை. சரி இந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டசல்லாம் வந்து வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு இந்த சாரியில். அதனால நான் வந்து ப்ளவுஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி டசல்லாம் வச்சு தச்சு கேட்டிருந்தேன். அதே மாதிரி தைச்சிருக்கிறாங்க பாருங்கள். இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா தனியாக மெட்டீரியல் எடுத்து தைச்சது தான். இந்த சாரியோடு வந்தது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி அவ்வளோ இதாக இல்லை. அதனால் தனியாக மெட்டீரியல் எடுத்து இந்த மாதிரி டசல்லாம் தனியாக நான் வாங்கி கொடுத்து தைக்க சொல்லியிருந்தேன். நான் வந்து ஊர்லேருந்து வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட வீட்டில் குக் பண்ணவே இல்லை. டெய்லியுமே வந்து இங்கே தான் ஃபுட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டெய்லியுமே சாப்பிட்றதுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்துடுறது. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீ ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பீஃப் கிரேவி, முட்டை, சிக்கன் கிரேவி, இது எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா பசியும் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஈவினிங் மாதிரி ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஹல்தி ஃபங்க்ஷன்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து எல்லாருமே ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. சும்மா எல்லாருமே தண்ணி ஊற்றுறதுக்காக தண்ணியில் பூ போட்டு வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து கரசக்குடம் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். நான் தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். நானும் ஃபாரா வந்து அதை ரெடி பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கரசக்குடம் கிடையாது. அவங்க வந்து வேறு ஏதோ இதுக்கு வந்து குடம் யூஸ் பண்ணுவாங்க போல். அதுக்கு வந்து ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். குட்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊர் சைடில் நல்ல பெரிய குடமாக இருக்கும். இங்கே வந்து ஒரு சின்ன குடத்தில் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா இருக்கிற திங்ஸை வச்சு தான் டெக்கரேட் பண்ணுறேன். இதுக்குன்னு பெருசாக நாங்கள் திங்ஸ்லாம் வந்து வாங்கவே இல்லை. ஸோ இருந்ததை வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வேலையை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எப்போ முடிக்க போகிறோன்னு தெரியல. ஏன்னா இருக்கிற திங்ஸை வச்சு தான் டெக்கரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருசாக வேலை இருக்காது அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து ஒன்று ஒன்றா எடுத்து ஒட்டுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது. சுற்றி காட்டிடுவாங்க. வீட்டில் பிள்ளைங்க எல்லாம் வந்து நமக்கு நல்லா சூப்பராக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபாரா மட்டும் இல்லை, ஃப்ரெண்டோட மகா எல்லோரும் சேர்ந்து தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. தசீம் குட்டியும் எப்போதும் போல் வழக்கம் போல் வந்துட்டார். அவரும் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. வீட்டில் கொஞ்சம் இந்த சாரியில் ஒட்டுற ஸ்டோன்ஸ்லாம் இருந்துச்சு. அதுதான் வந்து அவங்கெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நான் வீட்டில் ஆல்ரெடி வச்சுருந்தேன். சரி அதை வந்து இதில் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்குறேன். எந்த சைடு ஒட்டுறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த பீட்ஸ்லாம் வந்து ஸ்டிக்கர் மாதிரி இப்படி ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டியிருக்கு. ஸோ அதை வந்து ஈஸியாக இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால் கீழே வரிசையாக அப்படி ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து இந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்கிறேன். இது வந்து பார்க்கவும் நல்லா இருக்குது பாருங்களேன். நல்லா ஈஸியாகவும் இருக்குது ஒட்டுறதுக்கு. ஆனால் நல்லா கம்மும் நல்லா ஸ்டிக் ஆகுது. இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறப்ப நமக்கு டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஈஸியாக எல்லா பக்கமும் ஃபில் ஆகுது பாருங்களேன். அதனால் இந்த ஸ்டிக்கர் வச்சு தான் நான் வந்து நிறைய இடம் ஃபில் பண்ணிகிட்ருக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியே இந்த சைடு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. குடமும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படியே இந்த சைடில் பார்த்திங்கன்னா நாங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டே தான் அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நைட் டைமாக கொஞ்சம் தூக்கம் வராமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டுட்டு இந்த வேலை பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த பீட் ஸ்டிக்கர் வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததை வந்து இந்த மாதிரி மேலே வந்து ஒட்டி விட்டாச்சு. இப்போ இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஒட்டியிருக்கிறேன். அப்புறம் அந்த ஹார்ட் மாதிரி ஒட்டியிருக்கிறேன்னா அதுக்குள்ளேயும் வந்து ஸ்டோன் வச்சு ஒட்டி வச்சுட்டேன். இந்த சைடெல்லாம் வந்து பேர் எழுதணும். அதனால் அந்த ஸ்பேஸை வந்து அப்படியே விட்டுருக்குறேன். பேர் வந்து ஃபாரமா வந்து அவங்க எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த வேலை வந்து நமக்கு கிடையாது. நைட் வந்து குடத்தை அதோடு அப்படியே வச்சுட்டு தூங்கியாச்சு. காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்குறப்ப தான் ஃபாராமா வந்து இந்த இடத்துல பேரெல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க. மாஷால்லா ரொம்பவே அழகாக எழுதிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணக்காரங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இன்னும் 2 டேஸில் வந்து கல்யாணம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு துவா சலாமட் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இன்றைக்கி வச்சுருக்குறாங்க. சரி நம்மளும் வந்து அதில் கலந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஆனால் டெய்லியுமே நாங்கள் இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கோம். டெய்லியுமே எங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு தான் இருக்கோம். சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். ஏன்னா வீட்டில் எதுவும் சாப்பாடு சமைக்க வேணாம், நீங்கள் சாப்பிட்றதுக்குலாம் இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் மதியானம் லஞ்ச் எல்லாமே இங்கே தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே துவா ஓதிட்டுருக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே வந்து இவங்க எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்காக நிறையவே துவா செய்யுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கொண்டக்கடலை வச்சுட்டு சலவாத்தூள் நிறையா ஓதுவாங்களா, அதுவுமே வந்து ஓதிட்டுருக்குறாங்க. இங்கே வந்திருக்கிற உஸ்தாத் தான் வந்து முக்கால்வாசி ஓதுனாங்க. எங்ககிட்டயும் கொஞ்சம் கல்லை கொடுத்து ஓத சொல்லியிருந்தாங்க. அதையும் நாங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓதிட்டு இருந்தோம். ஓதுனவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ஜம்சம் தண்ணி தான் வந்து ஊற்றி கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்குமே லன்ச் வந்து இங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ், அப்புறம் வந்து மட்டன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் வந்து வெஜ் கட்லெட் மாதிரி வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி லன்ச். நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் ஓதி முடிச்சாச்சு. லேடிஸ்க்கு பந்தி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ஃபுட் எல்லாமே டெய்லி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு வந்து மெஹந்தி வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.